அன்பார்ந்த யூடியூப் ரசிக பெருமக்களே, உங்களின் ஸ்கைசி ஏஐ டிவி பெருமையுடன் வழங்கும் 5 AM ரகசியம், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு விடியல். ஒரு மனிதனின் கதை இது. அவனிடம் எதுவுமே இல்லை. பணம் இல்லை, எதிர்காலம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு எளிய ரகசியத்தை கண்டுபிடித்தான். தினமும் காலை 5 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பித்தான். வெறும் 90 நாட்களில் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. அந்த அதிகாலை நேரத்தில் அவன் என்ன செய்தான் என்பது உங்களை வியக்க வைக்கும். இது நீங்கள் தேடிக்கொண்டிருந்த பதிலாக கூட இருக்கலாம். தொழிற்சாலைகள் இரவு பகல் இயங்கும் ஒரு சிறிய நகரத்தில் 32 வயதான தாமஸ் என்ற மனிதன் வாழ்ந்தான். அவன் ஒரு பெரிய கிடங்கில் இரவு பாதுகாவலனாக வேலை செய்தான். தினமும் இரவு 8 மணிக்கு வேலைக்கு செல்வான். காலை 6 மணிக்கு சோர்வாக வீடு திரும்புவான். அவனுடைய சம்பளம் மிகவும் குறைவு. உயிர் வாழ்வதற்கே கஷ்டமாக இருந்தது. அவன் ஒரு சிறிய ஒற்றை அறை வீட்டில் தங்கியிருந்தான். மின்விசிறி பழுதாகி இருந்தது. தரையில் ஒரு மெத்தையில் தூங்குவான். ஒரே ஒரு மின்விளக்கு மட்டும் இருந்தது. மின்சாரம் குறையும் போது அது மினுமினுக்கும். ஆடைகள் பழையவை. காலணிகளில் கூட துளைகள் விழுந்திருந்தன. ஆனால் தாமஸை வாட்டிய மிகப்பெரிய வலி வறுமை. அவன் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்தான். ஒவ்வொரு காலையும் வீடு திரும்பும் போது பிறர் வீட்டு ஜன்னல்களூடே அவர்களின் வாழ்க்கையை பார்ப்பான். குடும்பங்கள் காலை உணவு சாப்பிடுகின்றன. குழந்தைகள் பள்ளிக்கு தயாராகின்றன. சுத்தமான சட்டை அணிந்த ஆண்கள் அலுவலகம் செல்கின்றனர். தாமஸ் மனதில் ஒரே கேள்வி: என் வாழ்க்கை இப்படியே இருந்து விடுமா? மற்றவர்கள் தங்கள் கனவை நோக்கி விழிக்கும் போது நான் என் வீட்டை நோக்கி நடந்து திரும்பிக் கொண்டிருக்கிறேன். அவன் வாழ்க்கையை மாற்ற முயன்றிருந்தான். நல்ல வேலைகளுக்கு விண்ணப்பித்தான். ஆனால் பள்ளிப்படிப்பு மட்டுமே இருந்ததால் எல்லா கதவுகளும் மூடியிருந்தன. புதிய திறன்களை கற்க விரும்பினான். ஆனால் இரவு முழுக்க வேலை செய்த பிறகு தூங்குவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாமல் போனது. அவனுடைய அம்மா கிராமத்தில் இருந்தார். வாரம் ஒரு முறை அழைப்பார். தாமஸ், மகனே, உன் வாழ்க்கை எப்போதும் நன்றாகும். நான் வயதாகிவிட்டேன். நீ வெற்றி பெறுவதை பார்க்க வேண்டும். தாமஸ் சந்தோஷமாக பேசுவதாக நடித்துக் கொள்வான். சீக்கிரமே அம்மா, விரைவில் நடக்கும். ஆனால் அவன் எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் எப்படி செய்வதென்று தெரியவில்லை. அவனை மிகவும் வாட்டிய உண்மை என்னவென்றால் அவன் சோம்பேறி இல்லை. ஒவ்வொரு இரவும் கடுமையாக உழைத்தான். 4 மைல் நடந்தான். விழிப்பாக இருந்தான். கடமையை செய்தான். ஆனால் கடின உழைப்பு மட்டும் எதையும் மாற்றவில்லை. அவன் எங்கும் போகாத வாழ்க்கையில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வந்தது: வேறு ஒரு வழி இருக்க வேண்டும். ஆனால் அது என்ன? திருப்புமுனை. நவம்பர் மாதம் ஒரு குளிரான செவ்வாய் காலை. வேலை முடிந்து வெளியே வரும்போது தாமஸின் தொலைபேசி ஒலித்தது. அவனுடைய அக்காள்: தாமஸ், இப்போதே வா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறார். அவன் இதயம் நின்றது. முதல் பேருந்தில் கிராமம் சென்றான். 3 மணி நேர பயணம் நெடுநேரமாக தோன்றியது. அம்மா படுக்கையில் இருந்தார். சோர்வால் மயக்கம் வந்திருந்தது. மருத்துவர் சொன்னார், ஓய்வு வேண்டும், சரியான உணவு வேண்டும், மருந்து வேண்டும். அதற்கு பணம் எங்கே? அம்மா அவன் கையை பிடித்தார். குரல் மெல்லிசாக இருந்தது. தாமஸ், என்னிடம் நேரமில்லை. நான் என் வாழ்க்கையை வீணடித்தது போல் உன் வாழ்க்கையை வீணடிக்காதே. ஒரு வழி கண்டுபிடி. என்னிடம் வாக்குறுதி கொடு. அம்மா தூங்கிய பிறகும் தாமஸ் நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தான். அவளுடைய சுருக்கமான கைகளை பார்த்தான். தனக்காக இரவு பகல் உழைத்த கைகள். அவனுக்கு சோகமில்லை. ஆனால் தன்னுடைய இயலாமையின் மீது கோபம் பொங்கியது. அதிகாலை 5 மணிக்கு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து நின்றான். கிராமம் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தது. சில விவசாயிகள் வயலுக்கு நடந்தனர். பறவைகள் பாட ஆரம்பித்தன. காற்று குளிர்ச்சியாக இருந்தது. அந்த அமைதியான விடியலில் நின்று தாமஸ் ஒரு முடிவெடுத்தான். இனி இல்லை, எப்படி வாழ மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, ஒரு வழி கண்டுபிடிப்பேன். மாற்றத்தின் விதை. திரும்பும் பயணத்தில் பேருந்தில் எதிரே ஒரு 50 வயது மனிதன் உட்கார்ந்திருந்தான். நேர்த்தியான உடை, புத்தகம் படிக்கிறான். முகத்தில் அமைதி. தாமஸுக்கு அவன் தெரிந்தான். நகரில் பல கடைகளை வைத்திருக்கும் வெற்றியாளர் திரு சுன். நேரம் பார்த்தான். காலை 6 மணி. இந்த வெற்றியாளர் சாதாரண பேருந்தில் விடிகளில் பயணிக்கிறார். தாமஸ் தைரியம் திரட்டிக்கொண்டு அவரிடம் கேட்டான், ஐயா,
இந்த அதிகாலை பேருந்தில் நீங்கள் எதற்கு வருகிறீர்கள்? திரு சுன் புன்னகைத்தார். ஏனென்றால் நான் தினமும் காலை 4:30 மணிக்கு எழுகிறேன். உலகம் எழுவதற்கு முன்பே படிக்க, சிந்திக்க, நாளை திட்டமிட இந்த நேரத்தை பயன்படுத்துகிறேன். ஆனால் உங்களுக்கு தூக்கம் வேண்டாமா ஐயா? இரவு 9 மணிக்கே தூங்குகிறேன். அதற்கு 7.5 மணி நேரம் போதும். திரு சுன் தாமஸின் சோர்வான முகத்தை கவனித்தார். நீ இரவு வேலை செய்கிறாயா? ஆமாம் ஐயா, பாதுகாவலன். காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை தூங்குகிறேன். திரு சுன் மெல்ல தலையாட்டினார். உலகம் தூங்கும் போது நீ விழித்திருக்கிறாய், உலகம் வேலை செய்யும் போது நீ தூங்குகிறாய். நீ ஏன் முன்னேறவில்லை என்று இப்போது புரிகிறதா? அவர் முன்னோக்கி குனிந்து சொன்னார். இளைஞா, 30 ஆண்டுகளுக்கு முன் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேள். காலை 5 மணி முதல் 7 மணி வரை அவை மந்திர நேரங்கள். மற்றவர்கள் இன்னும் கனவு காணும் போது நீ உன் வாழ்க்கையை கட்டலாம். தாமஸுக்குள் ஒரு ஆபத்தான விஷயம் கிடந்தது. அது நம்பிக்கை என்னும் ஆபத்து. ஆனால் நான் காலை 6 மணி வரை வேலை செய்கிறேனே, தூக்கம் வேண்டாமா? இளைஞனே, உன் தூக்க நேரத்தை மாற்று. வீடு வந்தவுடன் தூங்கு. 11:30 மணிக்கு எழு. 5 மணி நேரம் கிடைக்கும். உயிர் வாழ போதுமானது. பகலில் உண்மையான வாழ்க்கையை வாழு. பின்னர் நாளுக்கு நாள் இரவு வேலையை மாற்று. காலை 5 மணிக்கே எழு. அதுவே ரகசியம். திரு சுன் ஒரு கார்டில் தொலைபேசி எண் எழுதி கொடுத்தார். உண்மையிலேயே உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் அழை. அந்த காலை நேரத்தில் என்ன செய்வது என்று நான் சொல்கிறேன். ஆனால் தீவிரமாக இருந்தால் மட்டுமே. ஏனென்றால் இதற்கு பெரும்பாலானவர்களிடம் இல்லாத ஒழுக்கம் தேவை. தாமஸ் கார்டை பார்த்தான். தனக்கே ஒரு வாக்குறுதி கொடுத்தான். நாளையிலிருந்தே செய்வேன். அமைப்பு. அன்று மாலையே தாமஸ் திரு சுன்னை அழைத்தான். மறுநாள் காலை 11 மணிக்கு ஒரு சிறிய கஃபேயில் சந்தித்தனர். திரு சுன் பார்த்தார். தூக்க நேரத்தையே மாற்றிவிட்டாய். நல்லது. பெரும்பாலானவர்கள் பேசுவார்கள், நீ செயல்பட்டாய். இப்போது காலை நேரத்தில் என்ன செய்வது என்று கற்றுக் கொடுக்கிறேன். அவர் ஒரு நோட்டு புத்தகம் எடுத்து வரைந்தார். தாமஸ், உன் வாழ்க்கையை ஒரு வீடாக கற்பனை செய். இப்போது அந்த வீடு இருட்டாக, குளிராக, சிதறமடைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீ அஸ்திவாரத்தை கட்டவே இல்லை, உயிர் வாழவே போராடுகிறாய். காலை 5 முதல் 7 வரையான நேரம் உன் அஸ்திவார கட்டுமான நேரம். மற்றவர்கள் தூங்கும் போது நீ எதிர்காலத்தை கட்டுகிறாய். தினமும் 2 மணி நேரம், வாரத்தில் 14 மணி நேரம், மாதத்தில் 60 மணி நேரம், ஒரு வருடத்தில் 730 மணி நேரம். அதாவது கூடுதலாக 3 மாதங்கள் மற்றவர்கள் வீணடிக்கும் நேரம். தாமஸ் கண்கள் விரிந்தன. 3 மாதங்களா? ஆம். அந்த 2 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கேள். முதல் மணி நேரம், அதாவது காலை 5 மணி முதல் 6 மணி வரை திறன் கட்டுதல். உன் பண நிலைமையை மாற்றும் ஒன்றை கற்றுக்கொள். டிவி பார்க்காதே, மொபைல் ஸ்க்ரோல் செய்யாதே. ஒரு திறனை, ஒரு மொழியை, ஒரு தொழிலை கற்றுக்கொள். இப்போது இலவச ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. யூடியூபில் எல்லாமே இருக்கு. எந்த சாக்கும் இல்லை. 2வது மணி நேரம் காலை 6 முதல் 7 வரை உடல் மற்றும் மனம் கட்டுதல். 30 நிமிடம் உடற்பயிற்சி. நட, ஓடு, உடலை நீட்டு. உடல் உன் வாகனம். அது கெட்டுவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. பிறகு படி, திட்டமிடு. அதைத் தொடர்ந்து திரு சுன் 3 விதிகள் சொன்னார். விதி 1, பேரம் இல்லை. தினமும், ஆம், வார இறுதியிலும் காலை 5 மணிக்கு எழு. இன்று மட்டும் ஸ்கிப் பண்றேன் என்று நினைத்தால் தோற்றுவிடுவாய். விதி 2, இரவு 9 மணிக்கு தூங்கு. தூக்கம் இல்லாமல் வெற்றி இல்லை. ஆனால் எப்போது தூங்குவது என்பது உன் கையில். விதி 3, முதல் வாரம் நரகமாக இருக்கும். உடல் வெறுக்கும், மனம் சாக்கு போடும். தள்ளிக்கொண்டு போ. 21 நாட்களில் இயல்பாகும். 90 நாட்களில் அது உன் அடையாளமாகிவிடும். திரு சுன் தீவிரமாக சொன்னார். உனக்கு 3 மாத காலம் அவகாசம் தருகிறேன். தினமும் காலை 5 மணிக்கு எழு. முதல் மணி நேரம் திறன் பழகு. 2வது மணி நேரம் உன்னை கட்டு. 3 மாதத்திற்கு பிறகு வா.
என்ன கட்டினாய் என்று காட்டு. உண்மையிலேயே உழைத்தால் நல்ல வேலை கிடைக்க உதவுவேன். விட்டுவிட்டால் திரும்ப அழைக்காதே. வெற்றி என்பது கஷ்டமான நேரத்திலும் வருபவர்களுக்கே. தாமஸ் சவாலின் கணத்தை உணர்ந்தான். ஆனால் அதோடு வருடங்களாக இல்லாத ஒன்றையும் உணர்ந்தான். நோக்கம். செய்வேன், விடமாட்டேன். பார்க்கலாம். திரு சுன் புன்னகைத்தார். 90 நாட்களின் போராட்டம். மறுநாள் காலை தாமஸின் அலாரம் 5 மணிக்கு அலறியது. ஒட்டுமொத்த உடலும் எதிர்த்தது. மனம் கிசுகிசுத்தது. இன்னொரு மணி நேரம் தூங்கு, மிகவும் சோர்வாக இருக்கிறது. ஆனால் மருத்துவமனையில் அம்மாவின் முகம் நினைவுக்கு வந்தது. திரு சுனின் சவால் தன் சொந்த வாக்குறுதி. போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு எழுந்திருந்தான். முதல் வாரம் கடுமையாகவும் கொடுமையாகவும் இருந்தது. ஒவ்வொரு காலையும் போராடி எழுந்தான். இன்னும் இருட்டாக இருக்கும்போது சிறிய மேஜையில் மொபைல் வைத்துக்கொண்டு யூடியூபில் இலவச எக்ஸல் பயிற்சிகளை பார்த்தான். கண்கள் எரிந்தன, மனம் அலைந்தது. ஆனால் நிறுத்தவில்லை. 6 மணிக்கு 30 நிமிடம் நடந்தான். பிறகு அக்கவுண்டிங் பற்றி படித்தான். ஒவ்வொரு வியாபாரத்திற்கும் இது தேவை என்று தெரிந்திருந்தது. 7:30 மணிக்கு படுத்தான். பிற்பகல் 2 மணிக்கு எழுந்தான். இரவு 3 மணிக்கு வேலைக்கு தயாரானான். சுழற்சி மீண்டும் மீண்டும் நடந்தது. சோர்வாக இருந்தது, தனிமையாக இருந்தது. யாருக்கும் புரியவில்லை. ஆனால் 20வது நாளில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அலாரம் அடிக்கும் முன்பே 4:58 மணிக்கே தாமஸ் விழித்திருந்தான். எக்ஸல் பயிற்சிகள் புரிய ஆரம்பித்தன. சூத்திரங்கள், தரவு பகுப்பாய்வு, அடிப்படை கணக்கியல். முதல் ஆன்லைன் சான்றிதழ் பெற்றான். காலை நடை ஒரு எதிர்பார்ப்பாக மாறியது. உதயமான சூரியன், அமைதியான தெருக்கள், மற்றவர்கள் தூங்கும்போது தான் கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு. 2ஆம் மாதம் முடிவில் தாமஸ் அக்கவுண்டிங் மற்றும் எக்ஸலில் 3 ஆன்லைன் கோர்சஸ் முடித்திருந்தான். தினசரி நடையால் எடை குறைந்தது. மனம் கூர்மையானது. நம்பிக்கை வளர்ந்தது. வேலையில் சக ஊழியர்கள் கவனித்தனர். தாமஸ், நீ வேறாக தெரிகிறாய். ஆரோக்கியமாக. என்ன மாற்றம்? தாமஸ் புன்னகைத்தான். 2 மணி நேரம் மணிக்கு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறேன். 3ஆம் மாதத்தில் தாமஸ் தான் கற்றதை பயன்படுத்தினான். கிடங்கின் சரக்கு பட்டியலை ஒழுங்குபடுத்த ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் உருவாக்கினான். மேலாளர் இடம் காட்டினான். தாமஸ், இதை எப்படி கற்றுக்கொண்டாய்? காலை 5 மணிக்கு எழுந்து தானே கற்றுக்கொண்டேன். செய்தி கிடங்கு மேலாளரிடம், பிறகு உரிமையாளரிடம் சென்றது. 87வது நாளில் மேலாளர் தாமஸை அலுவலகத்திற்கு அழைத்தார். தாமஸ், கணக்கு பிரிவை விரிவுபடுத்துகிறோம். கிடங்கு நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு அடிப்படை கணக்கியல் அறிந்தவர் வேண்டும். வேலை உன்னுடையது. பகல் ஷிப்ட். தற்போதைய சம்பளத்தில் இரட்டிப்பு. அதை கேட்ட தாமஸால் எதுவும் பேச முடியவில்லை. 3 மாதங்களுக்கு முன் நம்பிக்கையற்ற இரவு பாதுகாவலன், இப்போது அலுவலக வேலை. எப்போது ஆரம்பிக்கணும்? அடுத்த திங்கள். அன்று மாலையே திரு சுன்னை சந்தித்தான். திரு சுன், செய்துவிட்டேன். ஒரு நாளும் 5 மணி வேக்கப் மிஸ் பண்ணவே இல்லை. இன்று ப்ரமோஷன் கிடைத்தது. ஒரு இடைவேளை. தெரியும் நீ செய்வாய் என்று. மாற்றத்திற்கு தயாரான ஒருவன் பார்வை உனக்கு இருந்தது. இப்போது நினைவில் வை. காலை 5 மணிக்கு எழுவதை நிறுத்தாதே. இது ஒரு உத்தி இல்லை, இது உன் வாழ்க்கை. நிறுத்த மாட்டேன் என்றான் தாமஸ். 1 வருடம் பிறகு தாமஸ் தான் வேலை செய்யும் நிறுவனத்தில் முக்கிய கணக்காளரானான். அம்மாவை நகரத்திற்கு அழைத்து வந்தான். சரியான மருத்துவ சிகிச்சை கொடுத்தான். 2 படுக்கை அறை வீட்டை வாடகைக்கு எடுத்தான். ஒவ்வொரு காலையும் 5 மணிக்கு எழுகிறான். கட்டாயமில்லை, ஆனால் ஏனென்றால் அந்த 2 மணி நேரம் புனிதமானது. புதிய சாஃப்ட்வேர் கற்கிறான். வியாபார புத்தகங்கள் படிக்கிறான். எதிர்காலத்தை திட்டமிடுகிறான். சக ஊழியர்கள் கேட்பார்கள், தாமஸ், இவ்வளவு அதிகாலையில் ஏன் எழுகிறாய்? நீ ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டாய். அவன் புன்னகைத்து சொல்வான், வெற்றி என்பது ஒரு இடமில்லை, அது ஒரு தினசரி பழக்கம். என் பழக்கம் காலை 5 மணியில் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது உங்களுக்கான செய்தி. நண்பரே, தாமஸின் கதை ஒரு வலிமையான உண்மையை நிரூபிக்கிறது. உன் வாழ்க்கை மாறலாம். எப்போதோ ஒரு நாள் இல்லை. நிலைமை சரியாகும் போது இல்லை. இப்போது நாளை காலை 5 மணியிலிருந்து அது ஆரம்பிக்கலாம். பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்ளாதது என்னவென்றால், நீ இருக்கும் இடத்திற்கும் நீ போக விரும்பும் இடத்திற்கும் உள்ள வித்தியாசம் திறமை இல்லை, அதிர்ஷ்டமில்லை, கடின உழைப்பு கூட இல்லை. மற்றவர்கள் தூங்கும்போது நீ நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதுதான்.
காலை 5 முதல் 7 வரை உலகம் அமைதியாக இருக்கும். நோட்டிபிகேஷன் இல்லை, மீட்டிங் இல்லை, கவலை இல்லை. உன் மன உறுதி உச்சத்தில் இருக்கும். மனம் புத்துணர்ச்சியில் இருக்கும். இதுவே உன் பாதையை மாற்றும் வேலை செய்யும் நேரம். இதை வெற்றியாளர்கள் அறிவார்கள். அதனால்தான் சிஇஓக்களும் விளையாட்டு வீரர்களும் தலைவர்களும் அதிகாலையில் எழுகிறார்கள். அவர்கள் ஒன்றும் அதிமானுட சக்தி படைத்தவர்கள் இல்லை. அதிகாலையை வெல்பவன் நாளை வெல்கிறான் என்று புரிந்து கொண்டவர்கள். உன் சவால் படி 1. இன்றிரவே 5 மணிக்கு அலாரம் வை. 5:15 இல்லை, 5:30 இல்லை, சரியாக 5 மணிக்கு எழ வேண்டும் என்பதால் தொலைபேசியை அறையின் மறுமூலையில் வை. படி 2. முதல் மணி நேரத்தில் என்ன கட்டுவாய் என்று முடிவு செய். ஒரு திறன், ஒரு வியாபார யோசனை, ஒரு சான்றிதழ் பாடம், ஒன்றை மட்டும் தேர்ந்தெடு. 90 நாட்கள் அதிலேயே கவனம் செலுத்து. படி 3. இரவு 9 மணி தூக்க நேரத்தை பாதுகாத்துக்கொள். அதிகாலையில் எழ நினைத்தால் இரவு தாமதமாக தூங்கலாம் என்று கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸை குறை. முடிவில்லாத ஸ்க்ரோலிங்கை விடு. தூக்கம் உன் எதிரி இல்லை. வீணடிக்கப்படும் மாலை நேரமே எதிரி. நண்பர்களே, நம்பிக்கையுடன் சொல்கிறேன், தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து நோக்கத்துடன் 2 மணி நேரம் பயன்படுத்தினால் 90 நாட்களில் உன் வாழ்க்கை இப்போதிருப்பது போல் இருக்காது. கோடீஸ்வரன் ஆவாய் என்று உறுதி சொல்ல முடியாது. உடனடி ப்ரமோஷன் கிடைக்கும் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீ வேறொரு மனிதனாவாய். வலிமையான, ஒழுக்கமான, திறமையான ஒருவனாவாய். அந்த மனிதனால் எதுவும் சாதிக்க முடியும். தாமஸிடம் எதுவுமே இல்லை. பட்டமில்லை, தொடர்பில்லை, பணமில்லை. வெறும் ஒரு தேர்வு மட்டுமே இருந்தது. அது அதிகாலையில் எழுந்து கட்டுவது. ஏன், அது உன்னிடமும் அதிகம் இருக்கிறது. ஒரே கேள்வி, நாளை அலாரம் அடிக்கும் போது நீ எழுவாயா அல்லது ஸ்னூஸ் அடிப்பாயா? உன் எதிர்கால சொரூபம் அந்த அலாரம் கிளாக்குக்கு அப்பால் காத்திருக்கிறது. அவனை காக்க வைக்காதே. The boss is always right.